குட் ஈவினிங் மாதாஜி. குட் ஈவினிங். என்ன ரெடி ஆகுது? நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யணும். இது வீட்டில் எடுத்தேன் பன்னீர், நல்லா வந்திருக்கு. இதை வச்சு அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்னு ஒரு பிளான். பன்னீர் பட்டர் மசாலா ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கல? பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, சப்பாத்தி நிறைய இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது. வெரி குட். ஆனால் பன்னீர் எடுக்கிறது தான் போடல இன்னும் வீடியோ, அது நெக்ஸ்ட்டு ஒரு 2 நாள் போட்டு போகிறேன். இன்றைக்கி எடுத்தேன் பன்னீர், நீ இல்லை வீட்டில், சரி நான் எடுத்துலான்னு எடுத்தேன். ஓகே, மாவு பிசைஞ்சிட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சேன். டன். ஓகே, என்னம்மா சாகசம் பண்ணின்னு இருக்க? தண்ணி போட்டுருச்சுப்பா எண்ணெயில், சடை இதே வேலையாக போட்டு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய வெங்காயம் போடுறேன். அப்போ தான் வெடிக்க கை கழுவுனேன்னா தெரியாமல் இப்படி உதறிட்ட போல இருக்குது. அந்த பழக்கம் எனக்கு விட மாட்டேங்குது. எண்ணெய் வச்ச ஞாபகம் இல்லாது எண்ணெயில் போட்டுடுச்சு. கிட்ட வந்து கேமரா வச்சா என் மூஞ்சிலையும் கேமராலையும் அதானே. தக்காளி கட் பண்ணேன்னா சரி கையை போய் கழுவிட்டு வரலாம், எண்ணெய் வச்சுட்டு போனேனே அப்படின்ட்டு டக்குன்னு கையை. அது என்ன ஆயிடுச்சுன்னா படப்படன்னு எண்ணெய் செதற ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் என்ன பதத்தில் வதங்கணும்? கொஞ்சம் ரொம்ப சிவக்க தேவையில்லை, கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் கூடுதலாக அந்த அளவுக்கு பொரிஞ்சதுன்னா போகிறோம். அப்போ தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சியும் பூண்டும் நம்ம உரிச்சு கூட அப்படியே கட் பண்ணி கூட போடலாம், இந்த மாதிரி பேஸ்ட்டாகவும் போடலாம். அவ்வளோதான், அதை அப்படியே எண்ணெயில் புரட்டி விடுவோம். சரி, நீ வதக்கிட்டே இருக்குது. ஆமாம், நான் போய் வேது பூச்சிட்டு வரேன். புஷ்ட்டு நம்ம வேது பூச்சிட்டு வரதுக்குள்ளே ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அது எண்ணெய் வதக்கின்னு இருக்கும்போது போனேன். வெங்காயத்துக்கு அப்புறம் ஒரு பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 10 போட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் காரமாக போடுறதால ஒரு 3, 6, 7, 8, 9 காஞ்ச மிளகாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியே போட்டிருக்கேன். எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தாளிச்சிக்கலாம். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு வேலை மட்டும்தான். இதை கொஞ்சம் ஆறட்டும், அரைச்சிடலாம். ரொம்ப கொதிக்கலை, அதனால் அரைச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு, ஆனால் ரொம்ப கொதிக்கலை, ஆறிடுச்சு, அரைக்கலாம். இப்போ வந்து மூடியை போட்டு அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு சட்னி மாதிரி அரைச்சா போதும். இதை வச்சு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ வேறு கடாய் மாற்றிடுறேன். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ பட்டர் சேர்த்துடலாம். பட்டர், அதனால தான் இது பன்னீர் பட்டர் மசாலா தான் வதக்கிறதுக்கே போடணும். இது வந்து ரொம்ப ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்க இதுவானதால் சரி நம்ம அப்புறமா போடுறோம். இந்த உலகத்துலேயே பட்டரை காய்கறி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்து போகிற ஆள் நீதாம்மா. அப்படியோ 2 ஸ்பூன் பட்டர் காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன இலை, அது மட்டும் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் தூரம் இருப்பா, சடன்னு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம் மெதுவாக. தாளிப்பு போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கினேன் தக்காளி வெங்காயம், அதனால் தேவையான அளவு மட்டும் போடுறேன். சொல்லாமல் கொள்ளாமல் என்ன மசாலாமா போட்டேன்? கரம் மசாலா அதே மறந்துடும் ஒன்று போட்டு விட்டேன். இப்படி தான் இருக்கணும். ரெசிபி சொல்லி தரும்போது நீ பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு மசாலா போட்டால் எப்படி நீ செய்கிற டேஸ்ட்டே வரும் செஞ்சு பார்க்குறவங்களுக்கு. இதில் வந்து மாற்றலாம் எதுவும் இல்லைப்பா, கரெக்டாக சொல்லிட்டேன். உப்பு போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ வந்து பன்னீர் போட்டுடலாம். வீட்டில் எடுத்த இது வந்து வீட்டில் எடுத்த பன்னீர். இந்த பன்னீர் வீடியோ இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு போடுறேன் எப்படின்னு. இல்லாட்டி பால் நல்லா இருந்துச்சு. நல்லா நம்ம பசும்பாலில் எடுத்த பன்னீர். பசும்பாலில் எடுத்து பண்ணிடுறேன். பசும்பாலில் எடுத்த பன்னீர், தயாரித்த பன்னீர், செய்த பன்னீர். சூப்பராக போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் பன்னீர் வேகட்டும். இது என்ன பச்சை கலரில் ஏதோ? இது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை. இது பேர் என்னது? கசூரி மேத்தி. நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? முல்தானி மெட்டி. ஒன்றும் தப்பில்லை. இது முல்தானி மெட்டி இல்லைங்கோ, இது வந்து கத்தூரி. கசூரி. கசூன்னா வெந்தயம் போல இருக்குது.
கசூரினா தான் வெந்தயம். மேத்தினா கீரைன்னு நினைக்கிறேன். மேத்தின்னா கீரை, வெந்தய கீரை, காய வச்ச பதப்படுத்தி வச்ச வெந்தய கீரை. வெந்தயக்கீரை போடணும் செடி. எப்படி கீரை? நல்ல கீரை, அரைக்கீரை, சிறுக்கீரை. எப்படி கீரை? அந்த கீரை இல்லை, பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயக்கீரை மேலே அப்படி முதல்ல போட தேவையில்லை, லாஸ்ட்டாக தான் போடணும். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. அது அப்படியே ஒரு கலர். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இவங்க டேடி வந்ததுக்கப்புறம் சப்பாத்தி சுட போகிறேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், இது அப்படியே சூடோடு இருக்கட்டும். இந்த சப்பாத்தி சுட்டு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்றது தான் நைட்டு எங்களோட டின்னர். நல்லா பப்பிள்ஸ் வந்து அப்படியே நின்று இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். சூடுமே, பரவாயில்ல. நாக்கு உனக்கு தானே சுடுது, மக்களுக்காக இது கூட பண்ண மாட்டியா? தாராளமாக பண்ணுவேன். நாக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் டேஸ்ட் பண்ணணும்ல, என்ன அடுத்த ரெசிபி. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிடுறேன். சொல்லு. பன்னீர் அப்படியே செமையாக சாஃப்டாக நல்லா உள்ள ஜூஸியாக இருக்குது. பன்னீர் நல்லா சூப்பராக இருக்குது. பன்னீர் இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. சொல்கிறே தவிர பன்னீர் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டியே. பன்னீர் இன்னொரு வாட்டி டக்குன்னு எடுத்துக்க வந்து வாயிலே சொல்லு. இப்போ வந்து பன்னீர் நம்ம பாக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, இல்லை கறந்த பால் கொண்டு வந்து விற்கிறாங்களா அந்த மாதிரி சொல்லி நான் கறந்த பால் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து நாங்கள் பசும்பால் ரெகுலராக வாங்குறது. அப்படியே இது வந்து 2 லிட்டர் பாலோடுது. 2 லிட்டர் பால் காய்ச்சிட்டு அது வந்து ஏடு வரக்கூடாது, அந்த ஓரம் லேசாக அப்படி வருமே, அப்போ அந்த ஏடை தள்ளிட்டு நம்ம அப்படி கொதிக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வினிகராவது அப்படி இல்லைன்னா நான் இது 2 லிட்டருன்னொடனே பெரிய எலுமிச்சம்பழம் ஒன்று நல்லா புழிஞ்சு வடிகட்டி அதை அப்படியே ஊற்றி கரண்டியில் கலக்கிட்டே இருந்தேன். கலக்கிட்டே இருக்கும்போது அந்த பால் வந்து அப்படியே கட்டியாகிட்டு தண்ணி மேலே வந்துடும், பால் நல்லா திக்காக அவ்வளோ நிற்கும். அதை எடுத்து நம்ம ஜல்லடையில் வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இந்த துணி ஒன்று நம்ம என்ன சொல்கிறது, அது வடிகட்டுற துணியில் டீ வடிகட்டுற துணி, அது மாதிரி மெலிஸ் துணி இருக்கும், அதில் போட்டு நல்லா இப்படி உருட்டினோம்னா கொஞ்சம் தண்ணிலாம் வந்துடும். நல்லா சில்லுன்னு தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா அலசிட்டு ஒரு தட்டில், பெரிய தட்டில் போட்டு அந்த பால் வந்திருக்குல்ல அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லா இந்த கையில், இந்த உள்ளங்கையில் இப்படி இப்படி தேய்க்கணும். இப்படி நல்லா இழுத்து தேய்ச்சோன்னா ரொம்ப கசக்கிடக்கூடாது. இந்த 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 கையில் அழுத்தம் கொடுத்து இப்படி நம்ம தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அப்படியே நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி உருண்டாக வரும். அதை எடுத்து ஒரு இந்த மாதிரி டப்பாலையோ இல்லை ஒரு கொஞ்சம் அப்படி தூக்கலாக இருக்கிற தட்டிலையோ ஊற்றி நல்லா அப்படி தட்டிடணும். தட்டிட்டு அந்த துணியை பிரித்து போட்டு அது மேலே போட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சிடணும். வெயிட் வச்ச உடனே அதில் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச தண்ணியில் அந்த துணி இழுத்துக்கணுன்னே நல்லா கட்டியாகிடும். அப்போ இந்த கத்தி எடுத்து வச்சு நம்ம எப்படி ஸ்லைஸ் வேணுமோ அப்படி ஸ்லைஸ் போட்டு ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ஒரு 3 நாள் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ சமைச்சிக்கலாம். இதே வந்து பன்னீர் புரிஜி செய்யலாம். உதுத்து போட்டு தக்காளி வெங்காயம்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி பன்னீர் புரிஜி செய்யலாம். இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அப்படி இல்லைன்னா பன்னீர் வெறும் அப்படியே தொக்கு மாதிரி பண்ணி தோசை இட்லியோடு சாப்பிட்லாம். நம்மளுக்கு எப்படி தோணுதோ அப்போ செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன், செமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், பன்னீர் சூப்பராக வந்துச்சா எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.